தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக நமது நண்பர் பத்திரிகையாளர் திரு நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களத்தை பற்றியும் தேர்தல் களத்தை பற்றியும் குறிப்பாக எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு, திமுக அணியில் என்ன, அதிமுக அணியில் என்ன, யார் கேண்டிடேட்ஸு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம சில இடங்களுக்கு போனோம், சில சோர்ஸ்லாம் நம்ம சந்தித்தோம். அவங்க மூலமாக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு வந்துச்சு. இந்த முடிவுக்கு இந்த கட்சி எப்படி சேர்ந்துருக்கு, இந்த முடிவுக்கு இந்த கட்சி எப்படி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதன் பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திலாம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. நான் என்னோட சோர்ஸ் மூலிமா சில விஷயங்கள் விசிகா தரப்புலேருந்து திரட்டினது தான். என்கிட்ட விசிகா பற்றிய ஒரு தகவலெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட என்ன தகவல் இருக்குது? திமுக பற்றின சில தகவலும் இருக்குது. திமுகவில் யார் யாருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு, அதோட பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கிற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு நீங்கள் விசிகா பற்றி சொல்லுங்கள். நம்ம அப்புறம் இன்றைக்கி விசிகா பற்றி பேசணுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு சலசலப்பு திருமாவளவன் பற்றி. திருமாவளவன் தலைமறைவாக இருக்கார். ஏன் அப்படின்னு விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுத்த அந்த 8 தொகுதிகளும் ஏற்கனவே இருந்த அந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டது. அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சென்னை செல்வனுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கும்படி பேச்சுவார்த்தை இருக்குது. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் மறுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம். குறிப்பாக இந்த ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை கொடுத்த கிட்டத்தட்ட 80,000 வேட்புமனுக்கள் 80,000 பேரை தாக்கல் பண்ணியிருக்காங்க தொகுதியை கேட்டு. அந்த 8 தொகுதியில் ஒரு எத்தனை பேருக்கு தரப்போகிறாங்க? நிறைய ப்ரெஷர். அதனால் ஒரு ஐடியலாக ஒரு இடத்துல போய் இருக்கார் அவர். இன்னொரு பக்கம் என்னென்னா, திமுக தரப்புலேருந்தே அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துருக்கு. குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுகவோட நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். அவங்களுக்கு தான் இந்த முறை சீட்டு போய் சேரணுன்றதுனால திமுக தரப்புலேருந்தே சில மூத்த அமைச்சர்கள் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஆலூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி, இது போன்ற இந்த நபர்களுக்கெல்லாம் மீண்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள ஒதுக்கி தள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல திருமாவளவனுக்கு பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சிறுத்தைகளால் தலைமையாக இருக்க திருமாவளவன். இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்மகிட்டையும் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே விசிகாவோட எம்எல்ஏக்கள் திருமாவட்ட க்ளோஸ்டாக இருக்கிறத விட விசிகாவுக்கு ரொம்ப அதிகமான விசுவாசம் இருக்கிறத விட டிஎம்கேக்கான விசுவாசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுச்சு. இதில் விட முக்கியமான ஒரு கூடுதல் செய்தி என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கும் திருமாவளவனும் சரி, மற்ற அவர்கள் கட்சியை சார்ந்தவனும் சரி, இந்த முறை அந்த எப்பவுமே திருமாவளவன் பேசுகிற ஒரு விஷயம் விசிகா பொறுத்தவரை ஒரு பொதுவான கட்சி, இது ஒரு சாதியை தழுவியான கட்சின்னு பல முறை பேசுவார். இது எல்லாம் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சின்னு தான் பேசுவார். ஒரு குறிப்பிட்ட சாதி பார்வையில் அந்த கட்சியை பயணிக்கல திருமாவளவன். ஆனால் மற்ற அரசியல் விமர்சகர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை ஒரு சாதிய ரீதியான கட்சியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த முறை திருமாவளவனோட நகர்வு வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த முறை யாருமே வேறொரு சாதியினர், அதாவது ஏற்கனவே ஆலூர் ஷானவாஸ் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் மற்றும் எஸ்எஸ் பாலாஜி வன்னியர் இனத்தை சேர்ந்தவர், சிலருக்கெல்லாம் சாதி மாதிரி தொகுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் சாதியை ஒட்டியே இந்த முறை அந்த 8 தொகுதியும் கொடுக்க போதோ ஒரு பேச்சு. அப்போ அதாவது சொந்த சமூகத்தை சேர்ந்து சப்ரஸ்ட் அந்த சமூகத்தை அது கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கணக்கு அவர் எதனால் இதை தெளிவாக சொல்கிறாங்கன்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பெரும் பேசும் பொருளாக இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் வெடிக்கிற ஒரு பூகம்பம் இதுதான். குறிப்பாக ஆலூர் ஷானவாஸ் அவர் எம்எல்ஏ பதவி ஏற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 5 வருடம் காலமாக விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகம் பக்கமே வந்தது இல்லையா? இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆலூர் ஷானவாஸ் மீது இருக்குது. அவர் ஊடகத்தின் மத்தியில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளை பற்றி ஒரு பேசும் பொருளாக பேசிட்டு அரசியல் பேசிட்டு போயிடுறாரு. மற்றபடி அவர் இருக்கும் இடமெல்லாம் அறிவாலயம். அதுபோல் எஸ்எஸ் பாலாஜி திருமாவளவன் கூட பயணித்தாலும் அவருக்கான அந்த இடத்தை கைப்பற்றி அந்த திமுகவோடு உறவு வைத்திருக்கிறதுல அவர் முக்கியமாக பெரும் புள்ளியாக இருக்கார். முக்கியமாக இன்னொரு பார்வை பனையூர் பாபுமே இதே மாதிரி தான். அந்த கமிஷன் கரப்ஷன் இதில் தான் அவர் பார்வை செலுத்தாது. கட்சிக்காக எந்த உழைப்பும் போடலை. இது போல் கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய அந்த 3 பேர் மேலே இருக்குது.
குற்றத்தின் மீதான நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமா தான் திரும்ப அந்த முடிவுக்கு நகராரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு விஷயத்தை சீர்திருத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதன் அடிப்படையில் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. ஓகே, அதை நோக்கி நகருதா இல்லை வேறு என்னென்ன ஸ்ட்ரெஸ் அவருக்கு வருது நீங்கள் சொல்லுங்கள். திமுக பக்கம் என்ன இருக்குது? திமுகல இருந்து என்னன்னா வந்து முக்கியமாக வந்து இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் வந்து 3 பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் 17 மாவட்ட செயலாளருக்கு சீட்டு கொடுக்கல இந்த முறை டிஎம்கே. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கரண்ட் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கைகளை திமுக வந்து துணிஞ்சு எடுத்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முடிவுக்கு வருவதற்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 நாட்களாக சரியாக தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பல கட்ட சர்வே செஞ்சிருக்காரு, பல ஏஜென்சி மூலமாக பல தகவலை திரட்டியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில் வந்து சொல்லப்படுது. இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா திரு மனோ தங்கராஜ் அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது. அவர் மீதான காரணம் என்ன வந்து ஊழலில் சிக்கியிருக்கிறாரு. நிறைய இயற்கை வள கொள்ளை பற்றி அவரோட பேர் அடிப்படுது. சோசியல் மீடியாவில் நிறைய அளவில் வந்து மனோ தங்கராஜோட பேர் வந்து திரும்ப பேசப்படக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அது மெயின் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் நமக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ வந்து ஊழல் விஷயமோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து சுரண்டல் விஷயமோ ஊழல் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க, லஞ்ச லாவணை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்காக ஒருத்தருக்கு சீட்டு மறுக்கப்படுதுன்னா திமுகனா அது ஆச்சரியமான விஷயம். அது செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கே நேருக்கிட்ட தான் அது ஆரம்பிச்சிருக்கணும், செந்தில் பாலாஜிக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா இவங்க சொன்ன இந்த 2 பேருமே பெரிய ஓப்பனில் இருக்குது. எஸ், இவங்கள ஓப்பனாக பட்டியலே இருக்குது. ஓப்பனாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, ஒருத்தர் கேட்டு வந்து இங்கே ஹைகோர்ட்டில் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இவருக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பின்னணியில் வந்து இன்னொரு காரணம் சொல்லப்படுது. தீவிரமாக பாஜக எதிர்க்கிறார். அவர் ஒரு சிட்டிங் அமைச்சராக இருந்துட்டு பிரதமர் மோடிக்கு எதிராக புத்தகத்தை வெளியிடுறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலில் வந்து ரொம்ப அதாவது இடதுசாரி சிந்தனையை கொண்டவர்களோட அவருக்கு இருக்க பழக்கம், அவருக்காக ஆதரவாளர்கள் இடதுசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறதுனால வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுனால வந்து இன்னும் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ வந்து அவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக கிட்ட வந்து ஒரு அழுத்தம் வந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திமுகக்குள்ள இவர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் கூட பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இடதுசாரியோட ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளோட ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு, காங்கிரஸோட ஸ்பேஸும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படின்னா வந்து அந்த மாதிரியான அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பாஜக எதிர்ப்பாளர்கள். ரொம்ப டிஎம்கே இந்த அளவுக்கு திரும்ப வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புக்கு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஸ்னால் விசிகா, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் இவங்க தான். அப்போ இவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸை குறைக்கணுன்ற அளவில் கூட ஒரு நெருக்கடி வந்து திமுகவுக்கு வந்து பாஜக தரப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம். அதாவது திமுக எங்கள் கூட வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக நாங்கள் சொல்லலை, அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஆனால் நீ என் கூட வராமல் போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸை கூட வச்சுக்காது அப்படிங்கிறத வந்து டே 1லேருந்து வந்து அவங்க வந்து அந்த ஒரு நெருக்கடி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் வந்து பாஜக நெருக்கடி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் மட்டும் அந்த விஷயத்தை செய்யலை. அப்போ காங்கிரஸ் மாதிரி கொள்கை உறுதிப்பாடோடு இருக்கிறது விசிகா, சிபிஎம், சிபிஎம்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக அந்த 10 சீட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, தேமுதிக உள்ள வந்ததே பாஜகவோட இன்னொரு திட்டம் தான். தேமுதிக வந்து இந்த அணியில் இணைவதற்கு முன்பு கோயம்புத்தூரில் அந்த ஜக்கி வாசுவோட நிகழ்ச்சி நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட வந்து தேமுதிகலாம் மீட் பண்ணாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சரோட மீட்டிங்லாம் நடந்துச்சு. அப்படிலாம் நடந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூன்ஸில் ஈஸியாக தேமுதிக உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் லூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்பஸாக தான் லூஸ் பண்ணுறாங்க. திமுக அன்றைக்கி போகட்டும், அங்கே போய் அவங்க வந்து ஒரு 10 எம்எல்ஏ வாங்கினா கூட அதை ஈஸியாக நம்ம சாதகம் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் போடப்படுது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. அப்போ இதன் மூலமாகவும் கூட வந்து திமுக கூட்டணிக்குள்ளே பாஜகவுடைய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து இதெல்லாம் கூட்டணி கட்சிகள், இதெல்லாம் கூட்டணி இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்லாம் கூட்டணி கட்சிகள். ஆனால் டைரெக்டாக திமுகக்குள்ளேயும் பாஜக எதிர்ப்பு கொண்ட விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு மனோ தங்கராஜ் விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சிலர்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஸ்பேஸை குறைக்கணும் அப்படிங்கிறதும் கூட வந்து இவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு பேசுறது எப்படின்னா திமுக வேட்பாளர் லிஸ்டே பாஜக தான் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அதாவது திமுக இந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தழுவிய ஒரு நபருக்கு, அதாவது KS செல்வகுமார் என்ற நபருக்கு இன்னைக்கு திமுக தரப்பில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அதாவது தமிழ் தேசம் கட்சி கூட்டணி கட்சியாக வந்தவர்கள், கூட்டணி கட்சியாக வந்து அதாவது உதயசூரி சின்னத்தில் நிற்கக்கூடிய எப்படி வந்து கருணாஸ் வராரோ, இவர் தமிழ் அன்சாரி வராரோ, அந்த மாதிரி வந்து இவரும் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். இதில் என்னன்னா வந்து நம்ம இந்த அணி, இந்த இந்திய கூட்டணி இல்லை இதோட பேர் வந்து மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிறதா ஒரு பேர். இதை வந்து அப்புறந்தே வந்து இதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான அடையாளம் அப்படிங்கிறது இடதுசாரிகள், விசிகா இதெல்லாம் வச்சுனா இதனால தான் பாமக அவங்க கூட வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கருணாஸ் போன்றவர்கள், தேமுதிக போன்றவர்கள், இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்வைசர்னு சொல்லி நீங்களாம் சேர்க்கிறது இஸ்லாமியர்களை சேர்த்தா அது வேறு. அது வந்து அவங்க அடிப்படையில் வந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதா உறுதியாக இருப்பாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சில சாதிய கட்சிகள் இந்த மாதிரி கட்சியில் சேர்க்கும்போது சாதிய கட்சி மதவாத கட்சியை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாதுல்ல. அவங்க வந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக எப்படி வந்து பாஜக எப்படி மதத்தில் தீவிரமாக இருக்கோ அவங்க சாதியில் தீவிரமாக இருக்காங்க. இந்த சாதி தீவிரம் வந்து மத தீவிரத்தை பிரித்து பார்க்காம அது ரெண்டுமே அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் விஷயத்தில் ஒன்று சேரும். அது வந்து நாளைக்கு ஒரு சிறுபான்மை எதிரான அரசியல் முன்னெடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அது ஒரு புள்ளியில் இணையும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து தான் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிடுறோம். ஸோ வந்து திமுகவுடைய கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ்குள்ளேயும் வந்து பாஜகவுடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு இன்டெரக்டாக வந்து அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ. அது நம்ம இது எப்படி சொல்கிறோம்னா வந்து இதெல்லாம் அவ்வளோ வெளிப்படையாகவே பட்டவரமாக எழுதப்படாத விஷயங்கள் தெரியாது. பட் அரசியல் அப்படிங்கிறது எப்பயும் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்காது. பல நேரங்கள் வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருக்கும். அந்த கிரே ஏரியா வந்து நம்ம இந்த அதோட பின்னணியோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை திமுக வந்து சாதிய ரீதியாக தான் இந்த தொகுதிகள் பங்கிட்டு எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இன்னொன்று செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் திமுக தரப்புல வந்து பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே நேற்று பேசணும் இல்லையா, அந்த பணப்பட்டுவாடா. இந்த பணப்பட்டுவாடா எப்படி திமுக கையாளப்போம்? அந்த பணப்பட்டுவாடை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கானா ஒரு வாக்காளர்களுக்கு 2000 அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொகை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு தொகுதிக்கு மட்டும் அவங்களுடைய செலவு கிட்டத்தட்ட 40 கோடி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொந்த தொகுதியில் வெற்றி பெறுவது எல்லாருக்குமான ஒரு ப்ரெஷர், தலைமை வச்சிருக்க ப்ரெஷர், நீ வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த அமைச்சர்கள் பிறகு மூத்த அமைச்சர்கள் சொல்லி சில கிரிட்டீரியா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து தலைமை வச்சிருக்கக்கூடிய அந்த டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு மூத்த அமைச்சர்கள் தான் தொகுதியை தாண்டி கூடுதலாக வந்து 5 ஒரு 6 தொகுதி வந்து அவருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைச்சு இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் கேட்டகரி அமைச்சருக்கு வந்து ஒரு கூடுதலாக வந்து ஒரு 2-3 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கப்படுது. அப்போ ஒதுக்கப்படும் போது அந்த தொகுதியில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது மக்களுடைய வாக்குகளை பெறுவது மட்டும் கிடையாது. அந்த வாக்குகளை பெறுவதற்கான எல்லா விதமான வியூகத்தையும் இந்த பண விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது ஒரு தொகுதிக்கு 40 கோடி அப்படின்னா இப்போ ஒரு 3 தொகுதி ஒதுக்கப்பட்ட கூட 120 கோடி தேவைப்படும் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு செகண்ட் கேட்டர் அமைச்சருக்கு. சீனியர் அமைச்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் டைம் அமௌண்ட்டாக தேவைப்படும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது பண விஷயத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு முன் வராத அமைச்சர்கள் கூட வந்து சரி வேண்டாம், இது வந்து காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம ஏன் அதில் பங்கெடுக்கணும், அந்த பணம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி கூட விஷயங்கள் யோசிக்கலாம். இல்லை பணத்தை செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ அதன் காரணமாக கூட வந்து சிலர் வந்து இதில் வந்து வேண்டாம் நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த ரேஸ்லேருந்து விலகிற மாதிரி கூட மற்ற அமைச்சர்கள் கூட அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வந்து பல காரணங்கள் இதில் இருக்குது. நீங்கள் இப்போ குறிப்பிட்டு பேசுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முக்க எடுத்தோம்னா கிட்டத்தட்ட திமுகவோட டார்கெட் வந்து 200 நம்பர்ஸ் இல்லையா. அப்படின்னா நியர்லி 800 crores இன்வெஸ்ட் இதில் இருக்குது. அப்படி பார்க்கலாமா? கட்டாயமாக அப்படி பார்த்தா நீங்கள் இது வந்து ஒன்லி மக்களுக்காக கொடுக்குற பணம் மட்டும். இது இல்லாமல் எலெக்ஷன் அந்த மெக்கானிசம் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும். ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறது, பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து கூட வரக்கூடிய அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்கள், அந்த அவங்களுக்கான பண செலவுல இருந்து பிறகு பூத் ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட். பூத் ஏஜென்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் பூத் ஏஜென்ட்டோட ஒர்க் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 ஏஜென்ட் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து டிஎம்கேக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. அதை ஒவ்வொரு தொகுதிக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி மாற்று கட்சியில் பூத் ஏஜென்ட்ஸை விலக்கி வாங்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பணத்தெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அந்த அமௌண்ட் எங்கேயோ போயிடும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது இது வந்து 800 கோடின்னு நீங்கள் போட்ட கணக்குங்கிறது வாக்காளர்களுக்கான அமௌண்ட் மட்டுமா தான் அது ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் இது வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் கணக்கு போட்டாச்சுக்க அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு அது எக்ஸாக்டாக எல்லாம் கணக்கு பண்ண தெரியல. அது மோஸ்ட் சில ஆயிரங்கள் கோடி தோடும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ அந்தளவுக்கான ஒரு பணம் இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான இந்த பேட்டலுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வர முடியும் அப்படின்ற பார்க்குறோம். பெரிய ரேஸ். ஆமாம். இப்போ திமுக கூட்டணி பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி என்ன சுவாரஸ்ய தகவல்? என்டிஏ கூட்டணி பற்றி நீங்கள் சொல்லும்போது வந்து நேற்றைய தினம் கூட சில செய்திகள் வந்தது, சில சோர்ஸ் மூலம் கூட வந்த செய்தி. எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷன் மெக்கானிசத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தா அவருக்கு பாஜக வந்து ஃபண்டு கொடுக்கறதுக்கான விஷயம் இந்த மாலத்தீவுலேருந்து ஒரு தொழிலதிபர் மூலமாக வந்து ஒரு விஷயங்கள்லாம் பேசி முடிக்கப்பட்டு ஒரு பணம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி 3 கட்டமாக பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் அந்த பணத்தை இறக்கலை, பணத்தை செலவு பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா வந்து இப்போ டிஎம்கே வந்து அதை ரொம்ப கவனிப்பாக இருக்காங்க. அதனால் இப்போ பணத்தை இறக்கினா வந்து நாளைக்கு நமக்கு சில குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கடைசி நேரத்தில் இறக்கிக்கலாம். மேபி இந்த பணத்தை இறக்கினா 2016 அந்த கண்டெய்னர் மாட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை இதுவும் சிக்கிடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விழிப்போடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதுலேயே கூட என்னென்னா இந்த பண விஷயத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா டெல்லி பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே அவர் ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது எனக்கு எப்போ செலவு பண்ண எனக்கு தெரியும், அப்போ நான் செலவு பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ஃபினான்சியல் விஷயங்கள் மட்டும் தான். பட் தொகுதி சார்ந்த விஷயங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தான் நிற்கக்கூடிய வந்து அது 169 நிலை 169 இடத்துல வந்து ரெட்டலை வந்து நிற்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த 169 இடங்களை மொத்தம் பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமான தொகுதி மட்டும் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. மேபி அது எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக கண்டினியூ ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் என்ன இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. கூட்டணி கட்சிகளுக்கு அவர் கொடுத்துருக்க தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸுக்காக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் பாமக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சியம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்க்குற வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கும் பெரம்பூர் 2 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி ஈக்குவலாக இருக்குது. திமுக வந்து இனிக்கோ எருதுராஜ் சிட்டிங் எம்எல்ஏ நிற்கிறாரு. அங்கே பக்கம் ராஜசேகரன் சொல்லிட்டு ஏடிஎம்கே கேண்டிடேட், அங்கே வந்து விஜய் நிற்கிறாரு. அப்படி இங்கே பெரம்பூருக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து டிஎம்கே தரப்புல வந்து சேகர் வந்து வலுவாக வந்து விஜய் ஃபைட் பண்ண போகிறார். அது வந்து விஐபி தொகுதியாக வச்சு ஃபைட் பண்ண போகிறாரு. ஆனால் அந்த பக்கம் அதிமுக அங்கே ஸ்க்ரீனில் இல்லை. அதிமுக என்ன பண்ணால் பாமக தள்ளி விட்டாங்க. ஸோ அந்த பாமக தான் வந்து அந்த பிரச்சனை எதிர்கொள்ள போகிறாங்க. இதில் என்னென்னா பார்க்கும்போது தெரியுது கட்டாயமாக பாமக ஒரு எம்எல்ஏ லாஸுங்கிறது தெரியுது. இந்த பேட்டில் பார்த்தாவே தெரியுது. பட் அது நம்ம முன்கூட்டி சொல்லணும், சில அசம்ஷனில் சொல்கிறோம். டிஎம்கேக்கும் டிவிக்கும் ஃபைட் கட்டாயம் இருக்கும். ஏன்னா விஜய் இல்லையா, அதெல்லாம் ஃபைட்டு கூடுதலாகவே இருக்கும். இப்போ டைரக்ட் ஃபைட் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே எத்தனை சீட் வரும்? கிட்டத்தட்ட வந்து 132 இடங்களில் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிக்குன்னு சொல்லி, அதாவது உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை அப்படிங்கிற மாதிரி மோதுது. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய மோதல் மாதிரி இருக்குது. டைரெக்டாக ஃபைட் வந்து 132 இடங்களில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது. இந்த களத்தில் வந்து ஏற்கனவே தன்னை முன்னிறுத்தி உனக்கும் எனக்கு தான் போட்டி, ஸ்டாலின் சாருக்கும் விஜய் தளபதிக்கு தான் போட்டின்ற ஒரு காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த கள சூழல் எப்படி இருக்கு? இந்த கள சூழல் வந்து திரும்ப அது விஜயால் மட்டுமே முன்மொழியக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டோனாக தான் இருக்குது தவிர களம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற மாதிரி தெரியல. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இல்லை. தமிழ்நாடு அளவில் பார்க்கும்பொழுது வந்து ஸ்டாலினுடைய இப்போ பல சர்வேக்கெலாம் வருது பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்குங்கிறாங்க. விஜயோட பாலிடிக்ஸ் வந்து இந்த அப்கமிங் டேஸில் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே வந்து டவுனில் போயிடுச்சு. குறிப்பாக அவருடைய ஃபேமிலி சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் வந்து அந்த விசாரணைக்காக அவர் அலைஞ்சது போனது வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராமல் போயிட்டு தான் வந்து தன் மீதான ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆயிடுச்சு அரசியல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லேக் ஆகி நிற்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அவருடைய இமேஜ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி நிற்கிறதா பார்க்குறோம். பல கட்ட சர்வேகள் நம்ம ரீசனாக நடத்தப்பட்டுச்சு. அந்த சர்வேக்கள் என்னன்னா நகரங்களில் விஜயனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது, குறிப்பாக தாவேக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த சர்வேல என்னன்னா விஜய் தன்னுடைய மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிட்டாரு, இனிமேல் அவரால் அதை ரீச் பண்ண முடியாது, அது டவுன்ஃபாலாக தான் இனிமேல் போகும் அப்படின்னாங்க. அது அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். விஜயோடைய பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சொல்லக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் டோன் வந்துருக்கு ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கணிஞ்சு வரல அப்படின்னு நான் பார்க்குறேன். அவர் சொல்கிற மாதிரியான விஷயங்களை யதார்த்தத்தில் வந்து நிற்கல அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ நம்ம திமுக சைடும் சரி அதிமுக சரி அந்த மணி ஃப்ளோவை பற்றி பேசணும். இங்கே தாவேக்கா தரப்பில் அந்த மணி ஃப்ளோ இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி கொடுக்க போகிறாங்க? ஏன்னா தாவேக்காவோட கேண்டிடேட்ஸ்லாம் வச்சு பார்த்தா எனக்கு வந்து புரியல. இப்போ என்னன்னா விஜய் என்ன சொன்னார்னா நிழலுக்கு வந்து அண்ணாரி வலது உதவுகள் எல்லாருக்கும் உள்ள கூப்பிட்டு கூட்டணியில் இடம் கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட நிழலுக்கு பனையூர் பக்கம் உதவுகள் எல்லாருக்கும் தூக்கி கேண்டிடேட்டாக ஆக்கிட்டாரான்றது தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே கேண்டிடேட்டாக இருக்காங்க. 5 நாளுக்கு முன்பு செல்வம் வந்து காங்கிரஸில் இருந்தார், கட்சியிலிருந்து விளக்கப்பட்டு இன்றைக்கி வந்து டிவிக்கு கேண்டிடேட்டாக இருக்காரு. அதே மாதிரி பண்டுட்டு ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் 10 நாள் தான் 20 நாள் தான் ஆச்சு. அந்த கட்சியிலேருந்து விளக்கப்பட்ட ரஞ்சித் குமார் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்துடைய கேண்டிடேட்டாக டிவிக்கில் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்த டாக்டர் திருப்பதி அவர் வந்து அமமுக சீட்டு கொடுத்துறாங்க அப்படிங்கிறதுனால கோச்சிட்டு வந்துட்டார். அவருக்கு வந்து இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்குநேரியில் பற்றி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கேண்டிடேட் அவருக்கு சீட்டு கொடுக்கல, தாவேக்கு வந்து அதே நாங்குநேரி கேண்டிடேட்டாக மாறிட்டார். இந்த மாதிரி வந்து ஆனால் எனக்கு வந்த சோர்ஸ் வந்து தாவேக்காவில் அவ்வளோ எளிதாக சீட்டு வாங்க முடியாது, குறைந்தபட்சம் 1 கோடி 2 கோடி தான் அங்கே போயிட்டு இருக்கு, விலை போயிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இப்போ சற்று முன் அந்த செய்தி. இது பல பத்திரிகைகள்னு சொன்னாங்க 5 கோடி வரையும் இன்டர்வியூக்கு வரும்போது நேர்காணல் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி வரையும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. 5 கோடியா அது 3 கோடியா 2 கோடியாங்கிறது தெரியல, நம்பர்ஸ் வந்து மாறுபடுது. ஆனால் என்ன அப்படின்னா பணம் வாங்குறது அங்கேயும் பணம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத அவங்க உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனால் வந்து எளிமையாக கேண்டிடேட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ இவங்க வந்திருக்க யாருமே காசு இல்லாத நபர்கள் கிடையாது, எல்லாமே காசு இருக்க நபர்களாக தான் இருக்காங்க. காசு இல்லாமல் யாருமே இதுக்கு முன்னாடி அதிமுக பயணிச்சிருக்க முடியாது. ஸோ வந்து கட்டாயமாக பணம் தேவைப்பட்டிருக்கும். முன்னாள் கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க அந்த கட்சியினுடைய. ஸோ அப்போ வந்து கேஷ் இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி எல்லாருக்குமான வாய்ப்பு எளிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தாவேக்காக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஓவர்வியூ பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக இந்த 2026 பல சுவாரஸ்யங்களை அடங்கிய இந்த தேர்தல் எப்படி நகரப்போகுதுன்னு பார்ப்போம். அரிய தகவலோடு பேசுவோம். சந்திப்போம். நன்றி.